துளாராசி அன்பர்கள் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராகுவோடு சேர்ந்தார்னா, அப்படி சுக்கிரன் ராகு சேர்ந்து சுயஜாதகத்தில் இருக்க பெற்றவர்கள் அப்படியே கப்பல் மாதிரி காருன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இறங்குவாங்க. அப்படியே அரண்மனை போல் வீடுன்னே சொல்ல முடியாது, அது பங்களா அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட வீடு கிடச்சிடும். எப்பயுமே புத்தாடை போல் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆடை அப்படியே நீட்டாக இருக்கும், அப்படியே க்ளீனாக. அவங்க வந்தாலே அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே வரும். அவ்வளோ க்ளீனாக ஹேர் கட் பண்ணி நல்ல க்ளீன் ஷேவோடு இருப்பாங்க, இல்லை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி அப்படி அந்த ஒரு முக லட்சணம் அப்படி அவங்களுக்கு இருக்கும். அந்த ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லரிஸ்லாம், அந்த வாட்ச்சு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் எப்படி சுக்கிரன் ராகுடைய கூட்டணியில் இதெல்லாம் கிடைக்கும். அதே சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தன்னை அந்த அளவிற்கு வசதி இருந்தாலும் கூட அதை வெளியில் காண்பித்து கொள்ள மாட்டார்கள், எளிமையாக இருப்பார்கள். இதுபோல் ஆடையிலையோ அலங்காரத்திலேயோ அவ்வளோ வெளியில் காண்பித்து கொள்ள மாட்டார்கள். வீடு கூட அவங்க நினச்சா அவ்வளோ பெரிய அரண்மனை போல் வீடு கூட கட்ட முடியும்னாலும் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு வீடு தான் கட்டுவாங்க, ஒரு வீடு தான் வாங்குவாங்க. அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அப்படி சுக்கிரன் கேது சேர்ந்துட்டா ஒன்று பலன் இருக்காது, கிடைக்காது, அல்லது இருந்தாலும் அதை பெருசாக அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டம்லாம் இது போல் லக்ஸூரியஸான விஷயங்களில், ஆடம்பரமான விஷயங்களில் தன்னை அப்படி படாடோபமாக காண்பித்து கொள்ளணுன்றதில் இருக்காது. அதனால் ராசியாதிபதி சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து 11ல் இருக்கும்போது நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும். என்ன சேர்த்து வச்சு என்ன சம்பாரிச்சு என்ன ஆக போகுதுன்னு பொருள் பற்றையே கூட குறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. குரு கூட ஒருத்தருக்கு பணம் போதுன்னு சொல்ல மாட்டார், இன்னும் பணம் தேவைன்னு தான் சொல்லுவார். அதனால் இந்த கேது தான் ஒருத்தருக்கு அந்த பற்றை குறைப்பார். உலகத்தில் அந்த பணம் சம்பாதிக்கிறதுன்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இது போதுன்றதை பெரும்பாலானவர்கள் சொல்ல மாட்டாங்க இல்லையா, கேதுவோடைய தொடர்பு இருந்தால் சொல்லுவாங்க. அப்படி அந்த சுக்கிரன் கேதுவோட போய் சேர்ந்துருக்கும்போது 11ல் இருக்கும்போது லாபத்தில் கூட பெருசாக பற்று இருக்காது. இதுபோல் சுகங்களில், ஆசைகளில், வசதிகளில் அவ்வளோ பற்று இருக்காது. அப்புறம் அந்த சுக்கிரன் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கும்போது பற்று இருந்தாலும் கிடைக்காது, அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடும். இவங்க ஸோ இங்கே வீடு அப்படியே கட்டியிருப்பாங்க, வீடு முழுக்க அப்படியே சென்ட்ரலைஸ்டு ஏசி கூட போட்டிருப்பாங்க, அப்படியே ரெடியாக வாசலில் கார் நிற்கும். ஆனால் எங்கேயோ ஒரு நாட்டில் போய் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோ வசதிகளை அனுபவிக்க மாட்டாங்க. இல்லை வீடு இப்படி இருந்தாலும் எப்பயுமே ட்ராவல் பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா தூக்கம் இருக்காது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் அனுகூலமாக சாதகமாக இல்லை.